ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கூலி படத்துக்கு இன்டர்வியூலாம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 1 by 1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதில் ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கதை சொல்ல போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார்கிட்ட நான் ஒரு கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ரஜினி சார்கிட்ட நான் கதையை சொன்னேன். ஸோ அதுக்கு ரஜினி சார் அவர்கள் எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் டப்பிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு போனார். ஸோ அவன்கிட்ட கதை சொல்ல வரும்போதே கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கதையை சொன்னான். ஸோ இருக்கட்டும், நான் அவனை ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தலைவர் அவர் வந்து ஃபன்னாக சொல்லிட்டு போனார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஆடியோ லான்ச்சில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரஜினி என்ன மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குறாருன்னு. ஸோ கண்டிப்பாக தாறுமாறான ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. ஸோ அண்ட் இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர் நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஆங்கர் கேட்டார். ஸோ அதுக்கு லோகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கமல்ஹாசன் அவர்கள்லாம் நடிக்கல. ஸோ அப்படின்ற மாதிரி எதனா சொல்லி எதனா முடிச்சிட்டாரு. ஸோ ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவாங்களான்னு பார்த்தாரு. பட் ஆனால் லோகேஷ் அவர்கள் வந்துன்னா அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டாரு. இந்த கூலி படத்தோட கதைக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் அவர்கள் ஒரு கதை ரஜினி அவர்களுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தாரு வேற ஒரு இன்டர்வியூவில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவர்கள் தான் வில்லன். ஸோ ஹீரோவாக நாங்கள் வேற ஒருத்தரை தேடிட்டு இருந்தோம். பட் ஆனால் அது ரஜினி சார் அவர்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ஓகே தான். பட் ஆனால் அதை வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எடுக்க முடியாது அப்படின்றனால இந்த ஒரு கதையை நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி ஃபியூச்சரில் நம்ம ரஜினி லோகேஷ் இணைகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கதையை வந்து எடுப்பாங்க. ஸோ எடுத்தாங்க அப்படின்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கூலி படத்தில் தலைவர் அவரோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1991 ரிலீஸ் ஆன தர்மதுரை அப்படின்ற படத்தோடைய லுக்கை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒரு லுக்கை தான் யூஸ் பண்ணி இந்த ஒரு படத்தில் நம்ம ரஜினி சார் அவர்களுக்கு வந்து லுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும் தலைவருக்கு லுக்கு. ஸோ அதே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் தாறுமாறாக இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறமா ஏற்கனவே சொன்ன ஒரு சில விஷயங்களை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஆடியோ லான்ச் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ ஜூலை 28 தான் சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு ஜூலை 25, இன்னும் 2-3 நாள் வந்து அப்டேட் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷோகே நண்பா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் தலைவர் அவரோட லுக்குன்றது தர்மதுரை அப்படின்ற படத்துலேருந்து எடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் தலைவர் அவரோட சேர்ந்து இன்னொரு படம் நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நான் தலைவர் அவரோட வில்லனை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை எதனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.